குரோதி ஆண்டு முதல் முறையாக சுக்கிரன் தனது சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பேச்சு இன்றைய தினம் நடக்க உள்ளது. சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு எந்த வகையில் முன்னேற்றத்திற்கு நன்மை தரும் கிரகம் என்பதை ஆராய்வோம். சுக்கிரன் என்பது அடிப்படையிலே ஒரு சுப கிரகம். சுக்கிரன் என்பவர் அசுர குருவாக திகழ்கிறார். சுக்கிரன் என்பது ஒரு பெண் கிரகம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பல சாம்ராஜ்யங்களும் பல கோட்டைகளும் பல சரித்திரங்களும் பெண்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன, அழிக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் என்பவர்கள் கத்தி போன்றவர்கள். அவர்களை வைத்து பணமும் கற்பனலாம், ஆபத்தான காரியங்களையும் செய்யலாம். ஸோ பெண் நினைத்தால் இந்த உலகை வெல்ல முடியும். பெண் என்பவள் ஆதிபராசக்தி அருள் பெற்றவள். பெண் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் குடியிருக்கும், குவிந்திருக்கும். ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடமான சுக்கிரன், துலாம் ஆண்டு ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் காலபுருஷத்தின் 12ஆம் இடமான அயனசயன போக ஸ்தானமான மீனத்தில் உச்சம் பெறுகிறார். ஸோ குரு பகவான் ராசியான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவது உலகின் ஆயக்கலை 64 கலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகம் சுக்கிரன் அருள் பெறுகிறார். சுக்கிரன் என்பவர் இறந்தவர்களை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கிரகம். ஸோ காலபுருஷ தத்துவத்திலே 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பெறுகிறார். சுக்கிரன் அருள் பெற்றவர்களுக்கு முக வசியம் உண்டு. சமுதாயத்தில் எல்லோராலும் ஈர்க்கப்படும் வசீகரம் உண்டு. ஆண் என்றால் பெண்ணும், பெண் என்றால் ஆண்களுக்கும் அந்த வசீகரம் அவர்களை செல்வ செழிப்பாக மாற்றக்கூடிய ஒன்று. சுக்கிரன் இல்லாமல் சுக வாழ்வு இல்லை. ஸோ சுக்கிரனை சரியாக பயன்படுத்துவதற்கு உலகில் சுகத்துக்கு பஞ்சம் இல்லை. அனைவரும் கேட்பது, புதிய நண்பர்களை பார்த்த உடனே, நம்முடைய சொந்த பந்தங்களை பார்த்த உடனே நம்ம கேட்கிற கேள்வி, சுகமா இருக்கீங்களா? சுகமா சுகமா சுகமா? சுகம் என்பது சுக்கிரன் தான். சுக்கிரன் அருளிலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த இன்கம் வந்தால் தான் உங்களுக்கு சுகமா இருக்க முடியும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் எங்கிருந்தாலும் பணம் அவங்களுக்கு தேடி வரும். லக்கணத்தில் சுக்கிரன் சிங்கம் போல உட்கார்ந்துட்டு சாப்பிடலாம். அவங்களுக்கு எல்லா இன்பமும் உண்டு. அனைத்து இன்பங்களையும் பெற தகுதி உள்ளவர்கள் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா மிதுன லக்கணம் 5ஆம் இடம் சுக்கிரன் உச்சம் பெற்று 10ஆம் இடத்தில் அமர்ந்ததனால் சுகபோக வாழ்வுக்கு ஜெயலலிதா சிறந்த இன்பம் பெற்று இந்த உலகை வளம் வந்து வெற்றிகள் பல பெற்று வெற்றி செல்வியாக திகழ்ந்து மனிதர்கள் உள்ளங்கள் இதே தெய்வமாக திகழ்ந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொண்டாள். ஸோ சுக்கிரன் என்பவர் கருணாநிதி அவர்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அவர் கடக லக்னத்துக்கு சுக்கிரன் 12இல் மறைந்திருக்கார். ஸோ அவர் கெட்டவனும் கெட்டது கெட்டின ஒரு ராஜயோகம். சுக்கிரன் 12இலிருந்து அவரை மக்களை கையாளும் திறனும் கலையில் சிறந்தவராகவும் இருப்பதனால் கலைஞர் என்று பெயர் பெற்றார். ஸோ அதே போல சுக்கிரன் என்பவர் காமராஜருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால் களத்திர தோஷம் பெற்றதனால் அவருக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பது களத்திர தோஷத்தை கொடுக்கும். அது தகுந்த ஒரு பரிகாரம் பண்ணால் நல்லது ஒரு மனைவி பெறுவார்கள். அடுத்து 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்கள் இன்பங்களை யாரும் அறியா வண்ணம் அனுபவித்து உலகே வளம் வருவார்கள். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்களுக்கு பணப்புழக்கம் கைவரப்பெறும். எங்கிருந்தாலும் அவங்களுக்கு பணம் தேடி வரும். ஸோ சுக்கிரனுக்கு மறைவிடம் என்பது எதுவுமே இல்லை. சுக்கிரன் மறைஞ்சால் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய டெக்னிக் தெரியும். 4 சுக்கிரன் இருந்தால் கல்வி கேள்வியில் சிறந்திருப்பார்கள். பட் படிப்பு கம்மியாக இருக்கும், அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் ஆல்சோ சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க. எந்த நேரம் காரில் உல்லாசமாக ஆடம்பரமாக வாழக்கூடியவங்க. 5இல் சுக்கிரன் என்றால் அவர்கள் மகாதேவி ஸ்ரீதேவி அருள் பெற்றவர்கள். அவர்கள் இல்லத்தில் ஒரு பெண் தெய்வம் குடியிருக்கும், கூடவே அவர்களுக்கு துணை புரியும். 5இல் சுக்கிரன் இருக்கப்பட்டவர்கள் சிறந்த ஒரு அறிவுள்ள அழகான அந்தஸ்துள்ள செழிப்பான பெண் குழந்தைகளை பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. சுகருக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அவர்கள் இன்பத்தை எல்லை மீறி அனுபவிப்பதனால் சுகர், சர்க்கரை நோய்க்கு அதுவே சுக்கிரன் தான். சுகர் வந்தே தீரும். ஸோ அவர்கள் சுக்கிரனுக்குரிய பரிகாரங்கள் செய்தாங்கன்னா அவங்க அதுலேருந்து நோயிலிருந்து விடுபடலாம். பெண் நோய் வர வாய்ப்பு உண்டு. உல்லாசத்தில் அதிகம் ஏற்பட்டு பெண்களால் நோய்கள் ஏற்படும்.
அவங்களை காம களியாட்டம் செய்து தன்னுடைய ஆற்றலை வீணாக்கி நோயாளிகளை மாற வாய்ப்புண்டு. 7ல் சுக்கிரன் இருந்தால் மனைவி கூட நிச்சயமா டைவர்ஸ் ஆயிடும். பரிகாரம் பண்ணாதான் அவன் தப்பிக்க முடியும். ஸோ சுக்கிரனோட அருள் 7ஆம் இடத்தில் காரக பாவநாசி. சுக்கிரன் தான் கலத்திர காரகன். கலத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தில் இருந்தால் திருமணம் நடந்து விவாகரத்தாக வாய்ப்பு அதிகம். ஸோ தாங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். 8ல் சுக்கிரன் இருந்தால் இன்பத்தை குறைவில்லாது அரச போக சுகபோக வாழ்வு அனுபவிப்பார்கள். ஜெயலலிதா சிம்ம ராசி, 8ல் சுக்கிரன் உச்சம். ஸோ அவங்க அரச போகமும் உண்டு அந்த சுகபோகமும் உண்டு, அனைத்து இன்பங்களை அடைந்து வாழ்வில் உதாரணமாக திகழ்ந்து போயிட்டாங்க. சுக்கிரத்தை வரும்போது அவங்களுக்கு கலைத்துறையில் சினிமா துறையில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ல் சுக்கிரன் பிறகு தகப்பனாருக்கு பெரிய செழிப்பான தொழிலதிபர் ஆகக்கூடிய ஜாதகம். தகப்பனார் சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாரு, இவங்களுக்கு சேர்த்து வைப்பாரு. நல்லதொரு இன்பமான தாய் தகப்பன் அவங்களுக்கு புண்ணியம் பண்ணதுனால கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 10ல் சுக்கிரன் இருந்தால் கலைத்துறை, பைனான்ஸு, பால்வளத்துறை பார்த்தீங்கன்னா சினிமா துறை இதெல்லாம் சிறந்து விளங்கலாம். அவங்க ரியல் எஸ்டேட் தொழிலும் பீக்கில் வரலாம். 11ல் சுக்கிரன் இருந்தால் லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ 11ல் சுக்கிரன் இருந்தால் தொட்டதெல்லாம் பொண்ணு. அவர்களுக்கு பெண்கள் மூலிமா மாபெரும் ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையான இன்பமான வாழ்க்கையை வாழலாம். ஸோ சுக்கிரன் இன்றி சுகம் இல்லை. சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, சுக்கிரனுக்கு மிஞ்சிய இன்பம் இல்லை. ஸோ இதோடு பழமொழி. ஸோ சுக்கிரன் இல்லா வாழ்வு ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம் பெற்றால் அவருடைய பெண் சுகமோ உலக இன்பமோ அவர்களுக்கு கிடைப்பது அல்ல. ஸோ சுக்கிரனுக்கு பெண் சாபம் உண்டு, நீசம் ஆகக்கூடாது. நீசமற்ற ஜாதகன் தகுந்த பரிகாரம் பண்ணி நீசத்தை போக்கி உச்சத்தை அடைய எங்களை அனுபவம். உங்களுக்கு சுக்கிரன் இல்லைன்னா சுகம் என்பது என்னன்னே தெரியாது ஒவ்வொரு மனிதனுக்கும். ஸோ அவங்களுக்கு சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ சுக்கிர நட்சத்திரம் வரும்போது பெண்கள் மூலியமாக அவங்க லாபம் அடைந்து அவங்க மேலும் செழிப்பாக மாறுவாங்க. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பெண் இல்லாமல் வாழ முடியாது. நம்ம ஆவதும் பெண்ணு, அழிவதும் பெண்ணு. நம்ம உருவாகிறதும் பெண்ணு, அழிகிறதும் மண், அதுவும் பெண்ணு, பூமாதேவி. ஸோ பெண்ணின்றி இங்கே பேரின்பம் அடைய முடியாது. முதலில் பெண்ணின்பம், அவர் பேரின்பம். இன்பம் என்பதில் பெண் தான். எம்ஜிஆர் பாட்டு எழுதியிருக்காரு, இன்பமோ உந்தன் பேர் பெண்மையோ. அந்த பெண்மை இன்பம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் இல்லாமல் உலகத்தில் காசு அப்படிங்கிற அந்த சூனா சுக்கிரன் தான். ஸோ கா என்பது இந்த உலகத்தில் காங்கிறதுக்கு நம்மளை காப்பாற்றக்கூடியது. பணம் தான் நம்மளை காப்பாற்றும். காசு அதை மாற்றி கூட சுகா. சுகானா காசு இல்லைன்னா நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அது வரும்போதும் பணம் தான், போகும்போதும் பணம் தான். பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ பணம் என்பது சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் நம்ம சுகமாக வாழணும்னா பணம் சம்பாதிச்சு சுகமாக வாழ்ந்துடலாம். சுகம் இல்லாதவங்களுக்கு சுக்கிரன் அருள் இல்லைன்னு அர்த்தம். அந்த சுக்கிரன் அருள் பெற்றதுனால தான் ரிஷபராசி சந்திரன் உச்சத்தில் கிருஷ்ணன் சுக்கிரன் அருள் பெற்றதுனால இரு மனைவி பாமா ருக்மணி அவரை தேடி குசேலர் குபேரனா மாறிட்டார். ஸோ குபேரன் அருள் பெற வேண்டும் என்றால் சுக்கிரன் அருள் பெற வேண்டும். சுக்கிரன் என்பவர் மகாலட்சுமி. ஸோ அந்த மகாலட்சுமி அருள் பெற சுக்கிரனுடன் உதவி தேவை. அடுத்து 12ல் சுக்கிரன், லக்னத்துக்கோ ராசிக்கோ 12 சுக்கிரன் இருந்தால் சுகபோக வாழ்வு, மெத்தை சுகம் அன்று அயன சயன போகஸ்துவம் இது அனைத்தும் கிடைக்கப்பட்டு வாழ்வில் தெளிந்த நீருடைய போல மாளவிக யோகம் பெற்று காதலில் வசீகரித்து இன்பத்தை கவர்ந்து மனிதர்களை கவர்ந்து உச்சமற்ற வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தின் அனைத்து இன்பத்தை அடைந்து இறைவனுடைய பாதத்தில் சரணடைய அவங்களுக்கு இறைவன் வழிவிடுவார். ஸோ இந்த உலகில் மோட்ச முக்தி அடைகிறதுக்கு சுக்கிரனின்றி சுகம் இல்லை. சுக்கிரனே இல்லைன்னா எல்லோரும் துறவியா இருப்பாங்க. பட் எல்லாம் சுக்கிரன் கொடுக்க போய் தான் சம்சார அறிவு உலகின் படைப்பின் ரகசியம். நம்முடைய படைப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்திரியம் இல்லாமல் உலகத்தில் இந்திர போகத்தை அடைய முடியாது. நம்முடைய பிறப்பும் படைப்பும் கிடைக்காது. ஸோ மனிதர்களுடைய பிறவிக்கும் படைப்புக்கும் ஆசைக்கும் அனைத்துக்கும் சுக வாழ்வுக்கும் சுக்கிரனே பொறுப்பேற்கிறார். ஸோ சுக்கிரன் அருள் பெற்ற 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்தவர்களும் 6, 15, 24, 33, 42, 51, 60 இதில் பெயர் வைத்தவர்களும் கூட்டுத்தொகை 6 வருவர்களும் சுக்கிரனை வழிபட சுகம் எல்லளவு அளவில்லா இன்பத்தை பெற்று
ஆனந்த வாழ்ந்து அல்ல இல்லாம வாழ்ந்து ஆண்டவனுடைய பாதத்தை சரணடைய எல்லாம் வல்ல மகாவிஷ்ணு அருள் புரிவார். ஏன்னா பெருமாள் தான் உங்களுக்கு அதிதேவதை, சுக்கிரனுக்கும் லக்ஷ்மிக்கும். லக்ஷ்மி இதயத்தில் குடியிருக்காரு பெருமாளுடைய இதயத்துல. அந்த லக்ஷ்மி நீங்கிட்ட அவரே வேல்யூ இல்லாம அடுத்தவங்க நம்பி சார்ந்து வாழ்ற மாதிரி ஆயிடுது. பெரும் ஆள் அப்படின்னா லட்சுமியே குடியிருக்காங்க, அது பெரிய ஆள். அதான் பெரும் ஆள், பெரும் பணக்காரன், பெரும் மதிப்புடையவன், பெரும் மதிப்பீடு, பெரும் செல்வந்தன். அந்த மாதிரி பெரும் அப்படிங்கிறது அந்த லட்சுமி தான். லட்சுமி இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை. லட்சுமி இருந்தால் பெருமாள், லட்சுமி இல்லைன்னா வெறுமாள். ஸோ நீங்கள் பெருமாளா வெறுமாளா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே போல் மனைவி என்பவள் சுக்கிரன் அதிகப்பட்டவள். எந்த ஆணவனும் மனைவியை கை நீட்டி அடிக்க எந்த உரிமையும் கிடையாது. எந்த ஒரு அவங்களுக்கு மனைவியை பூஜிக்கணும். எப்படி பூஜிக்கணும் என்றால், மனைவியை தவறான அபசகமான வார்த்தைகளால் பேசாமல் எவன் ஒருவன் மனைவியை போற்றி புகழ்றானோ அவனுக்கு அத்தனை செல்வங்கள் வந்தே தீரும். இந்த மகாலட்சுமி கொடுத்தே தீரும். பெண்களை தவறாக வழிநடத்துபவர்களுக்கு சுக்கிரன் அருள் கிடைக்காது. சுக்கிரன் கெட்டு போயிருந்தால், நீசம் பெற்றால், வக்கரமடைந்தால், பாவகரங்கள் பார்வை இருந்தால், நீச பார்வை பெற்றால், ஸோ அவங்களுக்கு பெண்களை அவமதிப்பாங்க. அவமதிப்பவங்களுக்கு மதிப்பு கிடைக்காது, பணமும் கிடைக்காது, அவங்களுக்கு பெண் ஆசீர்வாதம் கிடைக்காது. இறைவன் அடைவதற்கு விதியை வெல்ல மதி வேணும். அந்த மதி பெண் இல்லாம நம்ம படைப்பும் கிடையாது, நம்முடைய விடைபெறவும் முடியாது. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நம்ம எல்லோரும் நல்ல பிறவி பெற்று நல்ல தாய் வயிற்றில் பிறந்து, அந்த தாய் ஒரு பெண் அல்லவா, நம்முடைய தாய் தகப்பன இருவரும் இணைந்துதான் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு நல்லதொரு பிறப்பு கிடைக்கப்பட்டது. அதை சிறப்பாக கொண்டு இறப்பும் சிறப்பாக முடிய எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும். தாங்களுக்கு சுக்கிரன் பற்றிய ஏதோ ஒரு சதேனம் இருந்தாலும், ஏதோ ஒரு தெளிவு வேண்டுமென்றாலும் தாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது கோயில்பட்டி பண்டிட் சிவஹர், நியூமராலஜிஸ்ட். கான்டாக்ட் நம்பர் 9042246247. சுகம் பெறுவோம், சுபிக்ஷம்